முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட கல்வி தகுதியை நிர்ணயித்த மாநிலம் ராஜஸ்தான். முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட கல்வி தகுதியை நிர்ணயித்த மாநிலம் ராஜஸ்தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாராளுமன்ற சட்டப்பேரவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் அதிகாரம் கொண்ட அமைப்பு தொகுதி சீரமைப்பு ஆணையம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாராளுமன்ற சட்டப்பேரவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் அதிகாரம் கொண்ட அமைப்பு தொகுதி சீரமைப்பு ஆணையம். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறை எந்த மாநிலத்தில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டது? ராஜஸ்தான். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறை எந்த மாநிலத்தில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டது? ராஜஸ்தான். ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 1. ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 1. குடியுரிமை பற்றி குறிப்பிடுவது பகுதி 2. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 3. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 4. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 4. ஒன்றியம் யூனியன் பற்றி குறிப்பிடுவது பகுதி 5. மாநிலங்கள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 6. யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 8. யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 8. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 9. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 9. நகராட்சிகள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 9A. அவசரகால நெருக்கடி நிலை பற்றி குறிப்பிடுவது பகுதி 18. திருத்தங்கள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 20. திருத்தங்கள் பற்றி குறிப்பிடுவது பகுதி 20. இந்தியாவை பாரதம் என்று குறிப்பிடும் ஷரத்து 1. இந்தியாவை பாரதம் என்று குறிப்பிடும் ஷரத்து 1. நில ஆக்கிரமிப்பு குறித்த வகை விதிகள் அடங்கிய அட்டவணை 9வது அட்டவணை. நில ஆக்கிரமிப்பு குறித்த விதிகள் அடங்கிய அட்டவணை 9வது அட்டவணை. நில ஆக்கிரமிப்பு குறித்த விதிகள் அடங்கிய அட்டவணை 9வது அட்டவணை. 52வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 10வது அட்டவணை. 52வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 10வது அட்டவணை. முதல் திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. முதல் திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. 52வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 10வது அட்டவணை. 10வது அட்டவணை இணைக்கப்பட்ட ஆண்டு 1985ஆம் ஆண்டு. 10வது அட்டவணை இணைக்கப்பட்ட ஆண்டு, அதாவது 52வது திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட 10வது அட்டவணை இணைக்கப்பட்ட ஆண்டு 1985. 1951இல் புதிதாக இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் குறித்து குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் பற்றி குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. 1993இல் 74வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 12வது அட்டவணை. அதாவது முதல்ல நில ஆக்கிரமிப்பு குறித்த விதிகள் அடங்கிய அட்டவணை 9வது அட்டவணை. 52வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 10வது அட்டவணை. 10வது அட்டவணை இணைக்கப்பட்ட ஆண்டு 1985. எந்த திருத்தம்னா 52வது திருத்தம். முதல் திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. முதல் திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. 1951இல் புதிதாக இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. 1951இல் புதிதாக இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் குறித்து குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் குறித்து குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. 1993இல் 74வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 12வது அட்டவணை. நில ஆக்கிரமிப்பு வகைகள் குறித்த அட்டவணை 9வது அட்டவணை. 52வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 10வது அட்டவணை. 10வது அட்டவணை இணைக்கப்பட்ட ஆண்டு 1985. முதல் திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. 1951இல் புதிதாக இணைக்கப்பட்ட அட்டவணை 9வது அட்டவணை. அதான் முதல் திருத்தம். பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் குறித்து குறிப்பிடும் அட்டவணை 11வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்படும் அட்டவணை 12வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை 12வது அட்டவணை. 1993இல் 74வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 12வது அட்டவணை. 1993இல் 74வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 12வது அட்டவணை. 12வது அட்டவணை எதை பற்றினதுன்னா நகராட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்படும் அட்டவணை. 1992இல் 73வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை 11வது அட்டவணை. 1993இல் 74வது திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை தான் 12வது அட்டவணை. இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1992இல் 73வது திருத்தத்தின்படி, ரெண்டுமே 1 1 3வது.
1992 73, அப்போ அது 11வது அட்டவணை. 1993 74ன்னு கேட்டோன்னா அது 12வது அட்டவணை. கட்சி தாவுதல் தகுதி இழப்பு குறித்த அட்டவணைகள் அடங்கிய அட்டவணை 10வது அட்டவணை. கட்சி தாவுதல் தகுதி இழப்பு குறித்த விதிகள் அடங்கிய அட்டவணை 10வது அட்டவணை. 11வது அட்டவணை என்னதுன்னு சொல்லுங்கள். 11வது அட்டவணை பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார தலைப்புகள் குறித்து குறிப்பிடும் அட்டவணை. 12வது நகராட்சி அமைப்பு. 12க்கு 1993 74வது சட்டத்திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது. 11 1992 73வது திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட அட்டவணை. அடுத்த நகராட்சி அமைப்புகளின் அதிகார பட்டியலில் உள்ள தலைப்புகள் எண்ணிக்கை 18. நகராட்சி அமைப்புகளின் அதிகார பட்டியலில் உள்ள தலைப்புகள் எண்ணிக்கை 18. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார பட்டியலில் உள்ள தலைப்புகள் எண்ணிக்கை 29. பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகார பட்டியலில் உள்ள தலைப்புகள் எண்ணிக்கை 29. மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமையும் அந்த வருஷம்தான். அரசியலமைப்பின் எந்த விதி ஜனாதிபதிக்கு மக்களவையை கலைப்பதற்கு அதிகாரம் அளித்துள்ளது? விதி 85. அரசியலமைப்பின் எந்த விதி ஜனாதிபதிக்கு மக்களவையை கலைப்பதற்கு அதிகாரம் அளித்துள்ளது? விதி 85. கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? 1985. கட்சி தாவல் தானே 10வது அட்டவணை. 52வது திருத்தம். 10வது அட்டவணை எந்த வருஷம்னு சொல்லி கேட்டோம்னா கட்சி தாவல் தகுதி இழப்பு 10வது அட்டவணை எந்த வருஷம்னு கேட்டோன்னா 1985. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1972. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் பாகம் உள்ளது? பகுதி 15. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் பகுதி உள்ளது? பாகம் 15. ஆளுநர் அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் எந்த ஷரத்தில் உள்ளது? ஷரத்து 213. ஆளுநர் அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் எந்த ஷரத்தில் உள்ளது? ஷரத்து 213. அமைச்சகங்களில் எந்த அமைச்சகம் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்புக்கு பொறுப்பு? கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம். அமைச்சகங்களில் எந்த அமைச்சகம் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்புக்கு பொறுப்புனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம். நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பு எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஷரத்து 323A. நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பின் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா ஷரத்து 323A. அரசியலமைப்பு சட்டம் நிர்வாக அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைத்தது? ஜனாதிபதியிடம். கட்சி தாவல் தடை சட்டம் 10வது. அது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எப்போனா 1985. இது எனது விதி 85 அரசியலமைப்பின் எந்த விதி ஜனாதிபதி பதவிக்கு மக்களவையை கலைப்பதற்கு அதிகாரம் வழங்கியுள்ளதுன்னா அது விதி 85. 1985 10வது பகுதி கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1972. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் உள்ளதுன்னா பகுதி 15. ஆளுநர் அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் எந்த ஷரத்தில் உள்ளது? ஷரத்து 213. அமைச்சகங்களில் எந்த அமைச்சகம் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்புக்கு பொறுப்பு? கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம். அமைச்சகங்களில் எந்த அமைச்சகம் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்புக்கு பொறுப்புன்னு கேட்டோன்னா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம். நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பில் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா ஷரத்து 323A. நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி அரசியலமைப்பின் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஷரத்து 323A. அரசியலமைப்பு சட்டம் நிர்வாக அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைத்துள்ளது? ஜனாதிபதியிடம். அரசியலமைப்பு சட்டம் நிர்வாக அதிகாரத்தை யாரிடம் ஒப்படைத்துள்ளது? ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளது.